जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ शमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। ஓம் சாந்தி. 108 நாள் அமிர்த வேலை பட்டியினுடைய 95வது நாள் யுகமாற்றத்தின் நுழைவாயில் அமிர்த வேலை. இருப்பது இல்லாமல் இருப்பது, இதுதான் கேள்வி. மனதில் அதிக சிரேஷ்டமானதா? பாக்கியத்தின் அநியாய தாக்குதல்களை சகித்து கொள்ள துக்கத்தின் கடலுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி அதை அழிக்க மரணம் என்பது தூங்குவது வேறு ஒன்றுமில்லை, உறக்கம். இந்த தூக்கத்தின் மூலமாக துக்கத்தின் அனைத்து காயங்களையும் முடித்து விடலாம். இதனுடைய பொறுப்பாளி இந்த அசரீராகும். இது அப்படி ஒரு உயர்ந்த நிலை. இதை விருப்பம் வைத்து கொள்ளலாம். இது அப்படி ஒரு சம்பூர்ண நிலை. தூங்குவது, அதுதான் கனவை காண்பது. இதுதானே கடினம். ஏனென்றால் மரணம் என்ற அந்த தூக்கத்தில் எந்த கனவுகள் நமக்குள் வரும்? நாம் இந்த உடம்பை விட்டுவிடும் பொழுது அந்த சிந்தனைகள் நம்மை நிறுத்தி வைக்கின்றது. இந்த பயம்தான் நம்மளுடைய வாழ்க்கையின் துக்கங்களை அதிகமாக நீடித்து விட்டது. யார் சமயத்தின் குதிரை, சமயத்தின் ஓட்டத்தை, காலத்தின் ஓட்டத்தை, காலத்தின் குதிரையை, அநியாயங்களை, அபிமானம், மனிதனின் நிராகரிப்பை, நிராகரிக்கும் வார்த்தைகளை, ஏற்றுக்கொள்ளப்படாத அன்பின் வலியை, ஏற்றுக்கொள்ளப்படாத காதலின் வேதனை, நியாயத்தின் தாமதத்தை, அதிகாரிகளின் அபிமானம், யோக்கியமானவர்களின் நிராகரிப்பை, அந்த தகுதியற்றவர்களை நாம் சகித்து கொள்ள வேண்டியுள்ளது. எப்பொழுது ஒரு சிறு கத்தியின் மூலமாக தன்னுடைய அனைத்து துக்கங்களையும் முடித்து கொள்ள முடியும்? யார் இந்த வாழ்க்கையின் சுமைகளை தூக்கித் திரிவார்கள்? களைத்து போன இந்த வாழ்க்கையில் அல்லல்களை யார் பார்ப்பார்? யார் எதுவரை குமிந்து செல்வார்கள்? எதுவரை அடிமைத்தனத்தோடு வாழ்வார்கள்? மரணத்திற்கு பின்பு எந்த ஒரு பயமும் இல்லாதிருந்திருந்தால் அது தெரியாத ஒரு தேசம். அந்த எல்லையை தாண்டி யாரும் திரும்பி வந்ததில்லை. இது மனதை பிரமிக்க வைத்து விடுகிறது. நம்மை வேறு வழி இல்லாமல் ஆக்கிவிடுகிறது. நாம் அந்த துக்கத்தை சகித்து கொண்டே இருக்க வேண்டும். அது நம்மிடத்தில்தான் உள்ளது. அந்த அறியாத ஒரு துக்கத்தை நோக்கி ஓடுவதை விட சிறந்தது. அதை யாரை நாம் அறிந்து கொள்ளவே இல்லையோ, யாரை நமக்கு தெரியாதோ, எதை பற்றி தெரியாதோ, இவ்வாறாக இறுதியாக அந்த விவேகமானது நம்மை ஒரு பயந்தாங்கொல்லியாக ஆக்கிவிடுகிறது. திட நிச்சயம் என்ற சுயமான ஒரு நிறம், சிந்தனைகள் என்ற மஞ்சள் நிறத்தின் மூலமாக
அழுக்காகி விடுகிறது. மகான் காரியம், அதில் வாய்ப்புகளும் இல்லை, அர்த்தமும் இல்லை. இந்த சிந்தனையின் மூலமாக தன்னுடைய வழியிலிருந்து விலகிச் சென்று விடுகிறார்கள். பிறகு தன்னுடைய பெயரை இழந்து விடுகிறார்கள். டென்மார்க்கினுடைய ராஜா திடீர்னு இறந்துடுறாரு. அவருடைய பையனுக்கு தெரியவே இல்லை. எப்படி திடீர்னு ஆயிடுச்சு இப்படி? அவருக்கு எப்போ ஆச்சரியம் வருது அப்படின்னா, அவங்களுடைய அம்மா அவங்களுடைய அப்பாவுடைய தம்பியோட மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அப்பாவுடைய தம்பி ராஜா ஆயிடுறாரு. அதாவது அவருடைய சித்தப்பா ராஜா ஆயிடுறாரு. அந்த ராஜ்குமாருக்கு புரியவே இல்லை, இந்த மாதிரி எப்படி நடந்தது, எப்படி ஆச்சு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு ராஜ்குமார் ஒரு கனவு காண்றாரு. அதுல அவங்க அப்பாவுடைய ஆவி சொல்லுது, உன்னுடைய சித்தப்பா தான் என்னை கொன்னாரு அப்படின்னு சொல்லுது, நீ பழி வாங்கு. அந்த ராஜ்குமார் யோசிக்கிறாரு, எப்படி பண்றது, எப்படி ப்ரூஃப் எப்படி பண்றது, என்னுடைய சித்தப்பா தான் என்னுடைய அப்பாவை கொன்னாருன்னு எப்படி ப்ரூவ் பண்றது? ஏன்னா என்னுடைய அம்மாவும் அவரை மேரேஜ் பண்ணிட்டாங்க, சித்தப்பா ராஜா ஆயிட்டாரு. அவர் ஒரு பிளான் பண்றாரு. அதாவது ஒரு நாடகம் அங்க போடுறாரு, அரங்கேற்றம் பண்றாரு. அதுல எல்லாத்தையுமே கூப்பிடுறாரு. அந்த நாடகத்துல அந்த சீனை காட்டுறாரு, எப்படி என்னுடைய அப்பாவை சித்தப்பா கொன்னாரு அப்படிங்கிறதையும் காட்டுறாரு. ஒரு ராஜா இருந்தாரு, அவருடைய தம்பி எப்படி அவரை கொன்னாரு, அப்புறம் அவருடைய கதியை எப்படி அவரே எடுத்துக்கிட்டாரு, அவருடைய ராஜ்ய பதவியை அப்படிங்கிறத சீனா காட்டுறாரு நாடகம் நடிச்சு. அப்புறம் அந்த ராணி கொழுந்தனார் கூட மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இதை சீனை காட்டிட்டு இருக்கிறாரு, பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ராஜா பயந்துடுறாரு. ஏன்னா சீக்கிரட்டா நடந்தது, இங்க இதா போயிட்டு இருக்கு, சீனா போயிட்டு இருக்கு. ஏன்னா அவருடைய லைஃப்ங்க படமா தெரியுது. அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ ராஜ்குமாருக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அந்த விஷயம், இவர் தான் அவங்க அப்பா எல்லாமே அவங்க அப்பாவுடைய பூதம் தான் அந்த உருவம் அப்போ கரெக்டு, அவர் சொன்னது எல்லாமே சரிதான். நம்ம என்னெல்லாம் இந்த கண் மூலமா பார்க்குறாங்களோ அது உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் எந்த ஒரு பூதத்தை நான் கனவுல பார்த்தனோ அது கரெக்டு, உண்மையிலே இப்போ பூதம் இருக்கு, அதாவது ஆவி. ராஜ்குமார் பைத்தியக்காரர் மாதிரி நடிக்கிறாரு, அப்போ யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பூதம் சொல்லி பழி வாங்கு அப்படின்ட்டு அதை செய்யணும். ராஜ்குமார் ஒரு மந்திரி இருந்தாரு, அவருடைய பொண்ணு காதலிக்கிறாரு, பொண்ணு கூட. ராஜ்குமார் பிளான் பண்றாரு, ஆனால் அந்த பிளான்ல ஒரு குழப்பம் வந்துச்சு. அந்த மந்திரியை தான் அவங்க ராஜான்னு நினைச்சுக்கிறாரு, சித்தப்பான்னு நினைச்சு அவரை வெட்டிடுறாரு. ஏன்னா ஸ்கிரீனுக்கு பின்னாடி நின்னாரு, தெரியாம கட் பண்ணிடுறாரு, அவர் தலையை வெட்டிடுறாரு மாத்தி. அவங்க சித்தப்பாவை கொல்றதுக்கு பதிலா மந்திரியை கொண்டுடுறாரு. அப்ப மந்திரி இறந்துட்டாரு. மந்திரி இறந்ததுனால அவங்களுடைய பொண்ணு இருந்தாங்க இல்லையா, அவங்க துக்கத்துல போயிட்டாங்க. அவங்கள தான் இவரு காதலிக்கிறாரு. அப்புறம் அவங்களுடைய தம்பி இல்லை சகோதரன் இருந்தாரு, அவரு தெரிய வருது அப்பாவை கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு அவர் பழி வாங்குறதுக்காக வந்துடுறாரு. அப்புறம் இந்த ராஜா சித்தப்பா 2 பேரும் சேர்ந்து இந்த ராஜ்குமாருக்கு எதிராக திட்டங்கள் தீட்டுறாங்க. அவங்க பிளான் பண்றாங்க, இவருக்கு இந்த கள்ளு குடிக்கிற பாத்திரத்துல விஷம் கலந்துடுறாங்க. ஆனா தவறுதலாக அந்த ராணி குடிச்சிடுறாங்க. அதாவது இந்த ராஜ்குமாரோடைய அம்மா, அவங்க இறந்துடுறாங்க. அப்ப அந்த ராணியோட அவருடைய சகோதரன் அப்புறம் ராஜ்குமார் 2 பேருக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. கத்தி சண்டை, வால் சண்டை. அதாவது வால்ல விஷம் கலந்துருக்காங்க, லைட்டா கட் பண்ணா கூட ஆல் அவுட். ராஜ்குமாரை அந்த சகோதரன் தாக்கிடுறாரு. சகோதரன் ராஜ்குமாரை தாக்கிடுறாரு. 2 பேரும் மாத்தி வெட்டிக்கிறாங்க. இறக்குறதுக்கு முன்னாடி இந்த ராஜ்குமார் இருந்தார்ல, அவங்க சித்தப்பாவையும் கொண்டுடுறாரு. இப்படி 3 பேருமே இறந்துட்டாங்க. கடைசியா அவருடைய நண்பர், அந்த ராஜ்குமாருடைய நண்பர் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு இந்த ஸ்டோரி சொல்றதுக்காக. இது ஷேக்ஸ்பியரோட ஒரு ஸ்டோரி, தனிமை. ஷேக்ஸ்பியரோட அந்த கவிதை மாதிரி அவர் தனிமையா சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறாரு. டு பி நாட் டு பி, இருக்கணுமா இறந்து போகணுமா, இது ஒரு கேள்விதான் கடைசியில பெண்டிங். நான் என்ன செய்யறது? ஒவ்வொருவருடைய மனசுலயும் இந்த ஒரு துவந்தம் இருக்குது. எப்பயிலிருந்து அவங்க அப்பாவை கனவுல பார்த்தாரோ, அவர் சொல்றாரு அவனை நீ பழி வாங்கணும் அப்படின்னோடனே இவருக்குள்ள ஒரு மல்யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது மனசுக்குள்ள.
வேணுமா வேண்டாமா? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. நான் என்ன செய்வது? ஒரு புறம் பாக்கியம், அதுதான் இந்த கவிதை நம்ம பார்த்தோம்ல. ஒரு புறம் பாக்கியம், ஒரு புறம் நாம் சகித்து கொள்ள வேண்டும். எதை நான் பொறுத்து கொள்வது? எதை நான் சகித்து கொள்வது? பாக்கியத்தின் அநியாயமான தாக்குதல்கள் மற்றும் வாழ் ஆயுதங்கள். ஒருபுறம் நான் சகித்து கொண்டே இருக்கவா, அல்லது மறுபுறம் துக்கம் என்ற அந்த கடலுக்கு எதிராக நான் என்னுடைய எதிர்த்தாக்குதலை தொடுக்கவா? இந்த கதை ஒரு ராஜ்யத்தினுடையது, ஒரு ஃபேமிலியோடது. இது துக்கமான ஒரு ஸ்டோரி. ஷேக்ஸ்பியர் அதை சொல்லியிருக்கிறாரு. நிரந்தரமாக ஒவ்வொருடைய மனிதருடைய மனதிலும் ஒரு துவந்தம் நடந்துட்டு இருக்கு, ஒரு மல்யுத்தம், ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வாழ்க்கையில என்ன பண்றது? நம்ம சகிச்சுட்டே இருக்கவா இப்படியே? இன்னொரு பக்கம் என்னை நானே கொன்னுக்கவா? என்ன பண்றது? ஆயிரக்கணக்கான சுபாவத்தினுடைய காயங்கள், அதற்கு பொறுப்பாளி இந்த சரீரம். என்னை நானே கொல்ல முடியும், அதாவது நான் என்ன தற்கொலை செஞ்சுக்க முடியும். எதுவரை வாழ்க்கையின் துக்கங்களை நான் சகித்து கொண்டிருப்பது? ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. எதை நாம் மரணம் அப்படின்னு சொல்றோமோ அது ஒரு தூக்கம். நம்ம அந்த மரணம் என்ற தூக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு கனவு காண்றோம் அப்படின்னா அந்த கனவு எப்படி இருக்கும்? கனவு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தனிக்குத்தானே பேசுறாரு. நம்ம தற்கொலை பண்ணி இறந்து போயிடலாம், அது ஒரு தூக்கத்துக்கு சமமானது. ஆனால் அந்த தூக்கத்தில் வரக்கூடிய கனவை நான் என்ன செய்வது? அந்த கனவு எப்படி இருக்கும்? அந்த கனவு தான் நம்மளை தடுத்து நிறுத்துகிறது. அந்த கனவு தான் என்னை இப்போ தடுத்துட்டு இருக்குது, போக முடியாம. என்னுடைய மரணத்திற்கு நான் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த கனவுகள். வாழ்க்கையினுடைய துக்கங்கள் நம்மளை அவ்வளோ இழுத்துட்டு இருக்குது ஒரு பக்கம். ஏன்னா நம்மை நாமளே கொன்னுக்க முடியல, தற்கொலை பண்ண மாட்டேங்குது. கூடவே துக்கமும் அதிகமாயிட்டே போகுது. யாரால் சகிக்க இயலும்? யார் தான் பொறுத்து கொள்வாங்க? காலத்தின் துக்கத்தையும் காலத்தின் அவமானங்களை எதுவரை பொறுத்து கொண்டு இருப்பது? இங்க நியாயம் இருக்குது உலகத்துல, ஆனா ரொம்ப லேட்டா தான் அது கிடைக்குது. இங்க காதல் இருக்குது, காதல், அன்பு, ஆனால் அது ஸ்வீகாரம் செய்யப்படுவதில்லை. யாரை நம்ம காதல் செய்யறோமோ, பிரேமம் பண்றோமோ, அவங்க நம்மளுடைய காதலை நிராகரிச்சிடுறாங்க. எதுவரை தான் நான் சகித்துக் கொள்வது இந்த விஷயங்களை? தைரியவான் மனிதர்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய நம்மை வெறுப்பை உமிழும் மனிதர்களை சகித்துக் கொள்ள வேண்டியுள்ளது. தைரியவான் மனிதர்களுக்கு இங்கு உள்ள எதிர்ப்பை கொடுக்கும் தகுதியற்ற மனிதர்களின் எதிர்ப்பை சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. எதுவரை நான் சகித்துக் கொள்வது? என்னை நானே அழித்துக் கொள்ள முடியும் என்கிற பொழுது ஏன் நான் சகித்துக் கொள்ள வேண்டும்? எதுவரை தான் சகித்துக் கொள்வது? என்னை நானே மாய்த்துக் கொள்ளலாமே. அகங்கார மனிதர்கள் யார் அந்த கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்கல்ல, ஆஃபீஸ்ல எல்லாம், அவங்களுக்கு ரொம்ப அகங்காரம் இருக்கும். எல்லாத்தையும் எதிர்ப்பாங்க, எல்லாத்தையும் நிராகரிப்பாங்க. யாருக்கும் வளைஞ்சு போக மாட்டாங்க, எல்லாரையும் மிரட்டுவாங்க, உருட்டுவாங்க. எதுவரை சகித்துக் கொள்வது? எதுவரைக்கும் தான் பொறுத்துட்டு இருக்கிறது? யார் தகுதியானவங்களோ அவங்க தகுதியற்றவர்களுடைய வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. யார் தைரியவானோ அவங்க தைரியம் இல்லாதவர்களுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டியதா இருக்குது காதுகளால். அவங்களுடைய வீண் பேச்சுக்களையும் காயப்படுத்தும் வார்த்தைகளையும் எதுவரை சகித்துக் கொள்வது? ஒரு கத்தியை வச்சு குத்தி என்னை நானே ஏன் கொன்னுக்க கூடாது? என்னை நானே ஏன் தற்கொலை பண்ணிக்க கூடாது? எதுவரை தான் சகித்துக் கொள்வது? எதுவரை தான் பொறுத்து கொள்வது? எதுவரை நான் வேர்வைகளை சிந்திக் கொண்டிருப்பது? எதுவரை நான் சகித்துக் கொண்டிருப்பது துக்கத்தை? ஒருவேளை மரணத்திற்கு பிறகு நமக்கு அறியாத ஒரு விஷயத்தின் பயம் இல்லை என்றால், அந்த அறியாத தேசத்தின் அதனுடைய எல்லையை தாண்டி இதுவரை யாரும் வந்ததில்லை. அதாவது இது மனதை துக்கப்படுத்துவதில்லை, மனதை தூண்டிவிடப்படுகிறது. அதனால் நாம் இவைகளை துக்கங்களை தாங்கிக் கொள்ள வேண்டியுள்ளது, துக்கங்களை தாங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அறியாத அந்த துக்கத்தை நோக்கி ஓடுவதற்கு பதிலாக, எதை நாம் தெரியவே இல்லையோ, நமக்கு தெரியாதோ அந்த மாதிரியான துக்கத்தை நோக்கி நம்ம ஓடுறதுக்கு பதிலாக, அதாவது இந்த இடத்துல தான் இதுதான் நம்மளுடைய விவேகம். இந்த விவேகம்தான் நம்மளை கோழையாக மாத்திடுச்சு. ஏன்னா நமக்கு என்ன தோணுது? நீ சகிச்சுக்கிட்டே இரு, நீ பொறுத்துட்டே இரு, தாங்கிக்கொள். எதுக்கு நம்மளை நாமளே கொல்லணும்? அதை விட பெட்ரு நம்ம சகிச்சுக்கலாம். இந்த சிந்தனைகளுடைய மஞ்சள் நிற நிழல் தான் நம்மளை கோழையாக்கிவிட்டது, நம்மை வியாதியஸ்தர்களாக ஆக்கிவிட்டது. மகான் காரியம் செய்பவர்கள் இந்த சிந்தனையினால் தன்னுடைய
வழியை விட்டு விலகி சென்று விடுகிறார்கள், தன்னுடைய பெயரை கெடுத்துக் கொள்கிறார்கள். இதுதான் ஷேக்ஸ்பியரோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி, டு பி நாட் பி. கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. செய்யவா செய்யக்கூடாதா, செய்ய வேண்டாமா? இதுதான் கேள்வி. என்ன செய்வது, நான் எதை செய்வது என்னுடைய வாழ்க்கையில்? நான் இருக்கவா இல்லை இறந்துடவா? என்னதான் செய்யறது? நான் இங்க போகவா அங்க போகவா, இதை பண்ணவா இல்லை அதை பண்ணவா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கேள்விகள் கேள்விகள் கேள்விகள். ஒய், வாட், வாண்ட். ஒரு பக்கம் நம்ம துக்கத்தை சகிச்சுட்டே இருக்கணும், இன்னொன்னு துக்கத்திற்கு எதிராக நாம் வாளை ஏந்த வேண்டும். எதை செய்யலாம்? இல்லைனா சூசைட் பண்ணிக்கலாமா, இறந்துடலாமா? என்னை நானே சாந்தியா ஆக்கி கொள்ளவா? இல்லைன்னா அந்த பயத்தினால ஐயோ நான் இறந்த போற என்ன ஆகும், அந்த கனவு எப்படி இருக்கும், எந்த தேசத்துக்கு நம்ம போவோம், அந்த எல்லைக்குள்ள என்ன நடக்கும், ஏன்னா அங்க போனவங்கலாம் திரும்பி வந்ததில்லை. இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கேள்விகள். ஒரே ஒரு ராஜ்ய பரிவாரத்துல எவ்வளவு ஃபைட் பாருங்க, எவ்வளவு யுத்தம். கதையை சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அங்க மிச்சம் இருக்கிறாரு, மீதி எல்லாம் காலி, இறந்து போயிடுறாங்க. அப்புறம் நார்வேயினுடைய ராஜா வராரு, அந்த டென்மார்க்கினுடைய ராஜ்ய அதிகாரி ஆகிறதுக்காக. ரூலிங் பவர், கண்ட்ரோலிங் பவர். இன்றைய முரளி 7/3/1990 அவ்யக்த முரளி. ஒன்று ராஜ்ய சக்தி, சாசனத்தின் சக்தி. ரெண்டாவது தன்னை தானே கட்டுப்படுத்தக்கூடிய கண்ட்ரோலிங் பவர். ஒன்று ரூலிங் பவர், இன்னொன்று கண்ட்ரோலிங் பவர். இங்கு இந்திரியங்கள் நம்மளுடைய விரோதத்தில் நம்மை விரோதி பண்ணுது. மனசுக்கு எங்க வேணுமோ அது அங்க போயிடுது. புத்தி தந்திரத்துல போயிடுச்சு, ராஜநீதியில போயிடுச்சு. சமஸ்காரம் அந்த ஜெயில இருக்கிற கைதிக்கு மேலே அவங்க ஓடி போயிடுறாங்க. மனசு, புத்தி, சமஸ்காரம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ப எப்படி ராஜ்யம் அங்க நடக்கும்? கடைசியில் என்ன ஆகுது? ஒருத்தர் இன்னொருத்தரை கொல்றாங்க, இன்னொருத்தரை கொல்றாங்க, எல்லாம் காலி, எல்லாருமே செத்து போயிட்டாங்க. என்ன பண்ணலாம்? இதுதான் வாழ்க்கையினுடைய நமக்கு நம்மளே கேட்கக்கூடிய கேள்விகள், நமக்குள்ள ஓடக்கூடிய கேள்விகள். துவாபரகத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் இதெல்லாம். இந்த கேள்விக்கான பதில் இந்த இன்னைக்கு முரளியில இருந்தது. எது வரைக்கும் இந்த துக்கங்களை நான் சகித்துக் கொண்டிருப்பது? ஆம்லெட் பேசுறாரு, தனக்கு தானே பேசுறாரு, கேட்கிறாரு, நான் எது வரைக்கும் நான் பொறுத்துக்க? ஆம்லெட்டுங்கிற ஒரு ஷேக்ஸ்பியரோட ஒரு கதாபாத்திரம். நம்ம ஏதோ ஒரு ஆபீஸுக்கு போறோம், அங்க வேலை பார்க்க போறோம்னா அங்க இருக்கிற ஓனர் அல்லது இன்சார்ஜுக்கு எவ்வளவு அகங்காரம். இங்க நம்ம சத்தியத்தின் வழியில போகும்போது எவ்வளவு பேர் துக்கம் கொடுக்குறாங்க நமக்கு. நம்மளுடைய காலை இழுத்து கீழே தள்ளுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க வெயிட்டிங்ல. நம்மளை கிண்டல் பண்றவங்க எத்தனை பேரு, நம்மளை கேலி பண்றாங்க எத்தனை பேரு. அப்ப எத்தனை பேர் எவ்வளவு துக்கம் கொடுக்குறாங்க, என்னதான் பண்றது? அதனால முதல் கேள்வி, வாழ்க்கையில நான் பொறுத்துட்டு இருக்கிறேன், சகிச்சிட்டு இருக்கிறேன், ஆனா எது வரைக்கும் தான் பொறுத்துக்கிறது, எது வரைக்கும் தான் சகிச்சுக்கிறது? பாபா இதுக்கு பதில் சொல்றாரு இன்றைய முரளியில. இது எல்லாம் என்ன அப்படின்ட்டு. ஈஸ்வரனை காதலிக்கிறது, அன்பு காட்டுறது ரொம்ப ஈஸி, ஆனால் மனிதர்களை அன்பு வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாபா அன்பு பண்றது, பாபா மேல அன்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா பரிவாரத்தின் மேல அன்பு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப முரளி கேட்டீங்களே, அவ்யக்த முரளி, அதுல பாபா என்ன சொன்னாரு? இந்த பரிவாரம், இந்த குடும்பம், இந்த பிராமண குடும்பம், பரமாத்மா சம்பூர்ணமா இருக்கிறாரு, அவர் மேல அன்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் மனிதர்கள் சம்பூர்ணம் கிடையாது, பூர்ணம் அற்றவர்கள். யாரு கூட நமக்கு ஒத்தே போலியோ, யாரு கூட நிரந்தரமா நமக்கு சண்டை நடந்துட்டு இருக்கோ, அவர்கள்தான் நம்ம உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று தீர்க்கப்படாத தீர்வினுடைய ஒரு கணக்கினுடைய ஒரு பாகம். அவங்க யாரு? நமக்கு உள்ளுக்குள்ளேயே என்ன ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குதோ, அந்த யுத்தத்தினுடைய ஒரு சாகார ரூபம் தான் அவங்க எதிரில் இருக்கிறவங்க. நம்மளுக்கு உள்ளுக்குள்ள என்ன ஒரு நிறைவடையாத தன்மையோ, என்ன ஒரு குறையோ, அந்த நிறைவடையாத தன்மை, அந்த சம்பூர்ணம் இல்லாத நிலை அந்த மனித ரூபத்துல என் முன்னாடி நிக்குது. அவங்களும் நம்மளும் உண்மையிலேயே ஒண்ணுதான், ஒருவர். அதனால முதல்ல சகித்துக் கொள்வது, பொறுத்து கொள்வது. இது அந்த மாதிரியான பொறுத்து கொள்றது கிடையாது, நம்மளுடைய கணக்கு வழக்கு தான். அது கழிஞ்சிட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட். அடுத்து ரெண்டாவது, தன்னைத்தானே கொண்டுக்கலாமா, சூசைட் பண்ணிக்கலாமா? தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு கோழைத்தனம். ஷேக்ஸ்பியர்னுடைய டிராமா கதை ரொம்ப பழசு, நிறைய பயத்தை, அந்த மரணத்தினுடைய பயத்தை பற்றி அதுல சொல்லியிருக்காரு.
அவருக்கு மரணத்தை பற்றி பயம். அந்த ஹேம்லெட்டுங்கிறவர் அந்த மரணத்தினுடைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு பாபா என்ன சொல்லியிருக்காரு, மரணம் அப்படிங்கிறது கடைசி அத்தியாயம் கிடையாது. மரணம் அப்படிங்கிறது கடைசி பாற்று கிடையாது. ஏன்னா ஆத்மா அழியாதது, அழிக்க முடியாதது. அது பிறவிகள் எடுத்துட்டே இருக்கு. ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தில் பிரவேசமாகுது. ஒருவேளை யார் தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிறாங்களோ, சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ, அவங்க இப்படி நினச்சிக்காதுங்க, நான் முக்தி அடைஞ்சிட்டேன் எல்லா துக்கத்தில் இருந்தும். அவங்க அலைஞ்சிட்டே இருப்பாங்க, அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஆத்மா ரூபத்தில், பரிஸ்தா ரூபத்தில், சூட்சும உடல்ல. ஒருவேளை அந்த ஹேம்லெட் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு இந்த ஃபுல் ஞானம் இருந்திருந்தது அப்படின்னா அவர் இந்த ஸ்டோரியே வந்திருக்காது. இந்த ஷேக்ஸ்பியருடைய ஸ்டோரி, ஹேம்லெட் கி ட்ராஜடி, ஹேம்லெட்டினுடைய ட்ராஜடி. உலகத்தில் இந்த ஹாம்ப்டன் ட்ராஜடி தான் மிகப்பெரிய ஒரு ட்ராஜடியாக, சோகமாக கணக்கில் எடுத்திருக்காங்க மனிதர்கள். ஏன்னா எல்லாருமே இறந்துட்டாங்க. அவங்க இவங்களை கொன்றாங்க, இவர் அவரை கொன்றாரு, அவர் அவரை கொன்றாரு. ஒரு ஆளை தவிர மீதியெல்லாம் இறந்துடுறாங்க. எப்படி கணக்கு வழக்கு பாருங்க, ஒரே பரிவாரத்தில் எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு. அதனால மரணத்துக்கு பயமே இல்லை, மரண பயம் இல்லை. அடுத்தது துக்கம் என்ற மலை, இந்த கடலுக்கு எதிராக அந்த வாழை எந்தவா என்ன பண்ணலாம்? பாபா என்ன சொல்றாருன்னா, இது ஒண்ணுமே செய்யாதுங்க. பயப்படவும் வேண்டாம், சண்டை போடவும் வேண்டாம். நீங்க வெறும் சாட்சியா இருந்து பாருங்க. எப்படி விளையாட்டு போயிட்டு இருக்கு, எப்படி ஒரு மனோரஞ்சனம், ஒரு என்டர்டைன்மெண்ட் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஆட்சி செய்யணும் உங்க மேல. அதாவது ஆட்சி செய்யும் கலை அப்படின்னா அதுதான் ரூலிங் பவர். கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அது கண்ட்ரோலிங் பவர். அதற்கான விதி என்ன? விழிப்புணர்வு, சாட்சி, சாட்சியான விழிப்புணர்வு. நீங்க சாட்சி ஆயிருங்க, அப்ப இந்திரியங்கள் தானாகவே உங்களுடைய வசமாகிவிடும். யார் சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னா, யார் தன்னைத்தானே ஆழ்வார்களோ அவர்கள்தான். இந்த ஒரு ராஜ்யம்தான் மிக உயர்ந்த ராஜ்யம், முக்கியமானது. இங்க நம்ம வெளியில உள்ள உலக ராஜ்யத்தை பத்தி நம்ம பேசல, நம்மளுடைய சுய ராஜ்யத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒன்று ராஜ்ய பரிவாரம், அதுல ரூலிங் பவர், கண்ட்ரோலிங் பவர். அடுத்தது பரிவாரம். அந்த ஹேம்லெட்டுங்கிறவருடைய பேர்ல மனசுல அவ்வளோ வெறுப்பு வந்துருச்சு. அவருடைய சித்தப்பா மேல அவ்வளோ வெறுப்பு வந்துருச்சு. அவர் பிளான் பண்ணிட்டாரு, ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இவரை நான் கொல்லணும் அப்படின்னு. அவருக்கு கூட இருக்கிற ரேஷியோ சொல்றாரு, இந்த மாதிரி கனவு பொய்யாவும் இருக்கலாம், கனவு தானே அப்படிங்கிறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல, நீ எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறியோ, எவ்வளவு நீ யோசனை பண்றியோ, அதை விட கடந்த விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த உலகத்துல. அதனால இந்த என்னுடைய தந்தை கனவுல சொன்னது சத்தியம் அப்படின்னு நான் அதை நம்புறேன். என்னுடைய அப்பாவை கொன்னுட்டாங்க, ஆனா அந்த பழி வாங்கக்கூடிய எண்ணத்தினால அவங்களுடைய வைப்ரேஷன் எங்கிருந்து எங்க போயிடுச்சு. அதனால இன்னைக்கு பாபா, நமக்குள்ள என்ன இருக்குமோ நம்ம அதை தான் பரப்புவோம். நமக்கு உள்ள இருள் இருக்குது அப்படின்னா நம்ம இருளை தான் பரப்புவோம். இப்ப என்ன கேட்டீங்க, டீச்சர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல நல்ல உணர்வுகளை பரப்பக்கூடியவங்க, தைரியத்தின் தீபம், தைரியம் கொடுக்கக்கூடியவங்க இந்த உலகத்திற்கு. இந்த உலகத்திற்கு சொற்பொழிவு தேவையில்லை, தைரியம் தான் வேணும். சப்தம் தேவையில்லை, மௌனம் வேண்டும். டெய்லி பாருங்க, பாபா எனக்கு என்ன கஜானா கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த கஜானாக்களை நம்ம மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஒரு கஜானாவா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு கஜானா நீங்க கொடுங்க, அதுல இருந்து கூட ரொம்ப நிறைய புண்ணியம் நமக்கு சேரும். அதனால அதிகாலையில நமக்குள்ள அந்த விஷயங்களை சேர்க்கணும். இந்த கஜானாவை ஃபுல் டே அப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஃபுல் டே நம்ம ராஜ்ய அதிகாரியாக இருக்கணும். ஃபுல் டே நம்ம பாக்கிய விதாதாவாக இருக்கணும். ஃபுல் டே நம்ம அந்த மாதிரி ஒரு பேங்க் ஆயிரணும். அந்த பேங்க்ல இருந்து பரமாத்மானுடைய ஒளிக்கதிர்கள் பரவணும், நாலாபுரமும் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாருக்கும் கிடைச்சிட்டே இருக்கு பரமாத்மானுடைய ஒளிகள். இதுக்காக எந்த ஒரு ஸ்டேஜும் நமக்கு தேவையில்லை, எந்த ஒரு ப்ரோக்ராமும் நமக்கு தேவையில்லை. அமிர்த வேலை உங்களுக்கு என்ன ஒரு கிஃப்ட் கிடைக்குதோ அது ஃபுல் டே மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருங்க. பாக்கியத்தை நீங்க வழங்குவதன் கூடவே மற்றவங்களையும் நிமித்தமாக ஆக்குங்க என்று பாபாவுடைய மகா வாக்கியம். இந்த நேரத்தில் நீங்க மற்றவங்களுக்கு பாக்கியத்தை வழங்குறீங்க அப்படின்னா, இந்த கல்பம், இந்த சங்கமயுகம் மட்டும் கிடையாது, முழு கல்பத்திற்கும் உங்களுடைய பாக்கியத்தை நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த நேரம். நீங்க இந்த நேரத்துல உங்களுக்காக மட்டும் இல்ல, மற்ற எல்லாருக்காகவும் பல ஜென்மங்களுக்கு பாக்கியத்தினுடைய கேரண்டியை எடுத்துக்கொள்கிறீர்கள். அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காரியம் என்ன பண்ணணும்? அமிர்த வேலை தன்னைத்தானே நிரப்பணும். அப்புறம் ஃபுல் டே நம்ம அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நம்மகிட்ட இருந்த ஈஸ்வரனுடைய ஒளி கிரணங்கள் பரவணும்.
நம்ம ஒரு யந்திரமாக ஆயிரணும். என் மூலமாக பரமாத்மாவுடைய ஒளி கதிர்கள் உலகம் முழுவதும் பரவுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு யந்திரமாக நம்ம மாறிடணும். ஒரு மிஷின். டெய்லி அடுத்த பாயிண்ட், டெய்லி உங்களோட தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்களை எண்ணத்தின் மூலமாக அவங்க மீது பார்வையை செலுத்துங்க. அவங்கள பாருங்க. சங்கல்பத்தின் மூலமாக சேவை செய்வது இது கூட சேவையினுடைய ஒரு புது மெத்தடு. எப்படி ஒரு பிஸ்னஸ் மேன் நகை வியாபாரி இருக்கார் அப்படின்னா அவர் டெய்லி காலையில் திறந்த உடனே தன்னுடைய நகைகளை செக் பண்ணுறாரு. அது சுத்தமாக இருக்கா, அதனுடைய பிரைட்னஸ் கரெக்டாக இருக்கா, அது கரெக்டான இடத்துல நான் வச்சிருக்கிறேன்னா. இந்த மாதிரி உங்களுடைய தொடர்பில் எந்த ஆத்மாக்கள்லாம் வர்றாங்களோ அவங்க மீது நீங்கள் சங்கல்பம் அப்படிங்கிற எண்ணத்தினுடைய பார்வையை செலுத்துங்கள். இது இன்னைக்கு 4-5 ஹோம்ஒர்க்கு அதில் வந்துடும். 4-5 ஹோம்ஒர்க் இருக்குல்ல, அதில் வந்துடும். இது நீங்கள் எந்த அளவு நீங்கள் அவங்க எண்ணத்தின் மூலமாக உங்களுடைய பார்வையை செலுத்துவீங்களோ அப்போ அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃபுல் டே நாங்களும் உங்களை நினைச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரெக்டாக அவங்க கேபினில் வந்துடுவாங்க. கேபின் உங்களை தேடி ஏதோ ஒரு வேலையாக கூட வரலாம், இல்லைனா உங்களுடைய பொருள் அவங்கள்ட்ட இருந்திருக்கும், அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக வந்திருக்கலாம். அப்படியும் வருவாங்க. நீங்கள் திருப்பி கொடுக்க வரல, நான் தான் கூப்பிட்டேன், அப்படி தானே? அதனால் இந்த மாதிரி சேவையினுடைய புது மெத்தடை கொண்டு வாங்க. அப்புறம் முன்னேறி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் உங்கள் சம்மர் தொடர்பில் எந்த ஆத்மாக்கள்லாம் இருக்காங்களோ அவங்கள ஸ்லேக மிலன் அப்படிங்கிற பேரில் அவங்கள கூப்பிடுங்க. அனுபவத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் செய்யுங்க. இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்துங்க. அவங்க இப்படி நினைக்காதுங்க, ஒருத்தர் 2 பேர் தான் வருவாங்க ஞானத்தில் அப்படின்னு நினைக்காதுங்க. ஒருத்தர் வந்தால் கூட ஒரு தீப மாலையை தயார் செய்யும். ஒரே ஒரு தீபம், அது தீபாவளியை ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த தீபத்தால் ஒரு தீபம் பல தீபங்களை ஏற்ற முடியும் ஒரு தீபத்தை வச்சு. அதனால ஒரு தீபம் போதும். ஆனால் அந்த தீபம் அணைஞ்சு போயிருந்தது அப்படின்னா அணைந்த தீபம் எதுவுமே பண்ண முடியாது. தீபத்தை நம்ம எடுத்துட்டு போறோம், ஆனால் தீபமே அணைஞ்சிருக்குது அப்படின்னா. ஒருத்தர் படகுல உட்காந்துருக்காரு. சந்திரன் சூழ்ந்திருக்குது, நிலா வெளிச்சம். அவர் உள்ள உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்காரு. அதாவது நல்ல ஒரு சூப்பரான ஒரு போட்டு, அதுக்குள்ள தீபம் ஏற்றி வச்சிருக்கிறாரு. அந்த தீபத்தினுடைய வெளிச்சத்தில் அவர் புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறாரு. ராத்திரி லேட் ஆயிடுச்சு. இந்த கதை குருநாதர் ரவீந்திரநாத் தாகூர்னுடையது. அவர் தான் இப்படி பண்ணாரு, அவரை பற்றி சொல்கிறாங்க இந்த விஷயத்த. அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால அவர் தீபத்தை அணைச்சிடுறாரு. அதை தூங்க போகிறாரு. எப்போ அவர் தீபத்தை அணைச்சாரோ அப்போ அந்த நிலா வெளிச்சம் அவர் ரூம் ஃபுல்லாக பரவிடுது, அந்த போட்டுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த ரூமுக்குள்ளே. அப்போ அவர் நினைக்கிறாரு, பாரப்பா எவ்வளோ ஒரு சின்ன தீபம் எவ்வளோ உயர்ந்த அந்த பெரிய சந்திரனுடைய வெளிச்சத்தை மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்கு இவ்வளோ நேரம். அதே மாதிரி நம்மளுக்கு உள்ளுக்குள்ள கூட சின்ன சின்ன அகங்காரம் என்ற தீபங்கள் எரிஞ்சிட்டு இருக்கு. பரமாத்மா அப்படிங்கிற அந்த நில வெளிச்சத்தை வெளியே தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு. இது எப்போ அணையுமோ அப்பதான் அந்த வெளிச்சம் உள்ளுக்குள்ள வரும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதுதான் சம்பூர்ண சத்தியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதை அணைங்க ஃபர்ஸ்ட், அப்போ பெரிய வெளிச்சம் உங்களை தேடி வரும். அதனால என்ன கேட்டீங்க? ஒரே ஒரு தீபம், ஒரு தீப மாலையே உருவாக்கும். தீவிர புருஷார்த்தினுடைய விசேஷத்தன்மையின் மூலமாக எவரிடி மற்றும் ஆல்ரவுண்டர். மனசா சேவையின் சான்ஸ் கிடைக்குது, இல்லை வார்த்தையினுடைய சேவையினுடைய சான்ஸ் கிடைக்குது, கர்மனா சேவையினுடைய சான்ஸ் கிடைக்கிறது. மனசினுடைய சேவை கிடைச்சாலும் சரி, பேச்சினுடைய சேவை கிடைச்சாலும் சரி, கர்மனா சேவை கிடைச்சாலும் சரி, வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, எல்லாத்துலேயுமே நம்பர் 1. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் வார்த்தை சேவையில், பேச்சினுடைய சேவையில் நம்பர் 1, ஆனால் கர்மனா சேவையில் நம்பர் 2, மனசா சேவையில் நம்பர் 3 அப்படி இருக்கக்கூடாது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, எவ்வளோ அன்பாக நீங்கள் பேச்சினுடைய சேவை செய்கிறீங்களோ அதே அன்பாக மனசினுடைய சேவையும் செய்யணும். ஆகையினால மனசா சேவையினுடைய பயிற்சியை அதிகப்படுத்துங்க. பேசக்கூடிய சேவை வார்த்தைகளின் சேவை 7 நாள் கோர்ஸ் எடுத்த குடும்பத்தில் இருக்கவங்க கூட அவங்களால எடுக்க முடியும். ஆனால் உங்களுடைய காரியம் என்ன? உங்களுடைய சூழ்நிலையை பவர்ஃபுல்லாக மாற்றணும். உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலை, வாயுமண்டலத்தை. அதனால சோதனை பண்ணுங்க. மனசா சேவையில் நமக்கு வெற்றி கிடைக்குதா? ஒருவேளை மனசா சேவையில் வெற்றி கிடைக்குது அப்படின்னா எப்பொழுதுமே தானும் மற்றும் சேவா கேந்திரம் ரெண்டுமே நிர்வீகனம் மற்றும் ஏறும் கலையில் போயிடும். ஏறும் கலை அப்படின்னா எப்படி கிடையாது,
அதிகமான ஆத்மாக்கள் வந்துடுவாங்க அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் வராங்க, ஒரு சென்டரில் ஆயிரக்கணக்கான வராங்க, கிளாஸுக்கு டெய்லி வராங்க, லட்சக்கணக்கில் கோர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் சில சென்டர்களில் வெறும் 10 பேர் தான் வராங்க. வைப்ரேஷனுடைய விகிதாச்சாரப்படி தான் வெற்றியானது நிர்ணயிக்கப்படுகிறது. வைப்ரேஷனுடைய அளவு பொறுத்து தான் வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறதே தவிர எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து வெற்றி நிர்ணயிக்கப்படுவதில்லை. ஒரு முரளியில் பாபா சொன்னார் 20 சென்டர், ஆனால் எல்லாமே ஆடிட்டு இருக்கு, எல்லாமே தடுமாறிட்டு இருக்கு. அப்போ என்ன பிரயோஜனம்? இதுக்கு தான் சொல்லப்படுது ஏறும் கலை. அதனால குவாலிட்டிங்கிறது சங்கியாவிலையும் இருக்குது, ஏறுங்கலை அப்படிங்கிறது அதனுடைய எத்தனை பேர் வராங்க அதை பொறுத்தும் இருக்குது, எவ்வளோ குவாலிட்டி அப்படிங்கிறதும் இருக்குது, உங்களுக்கு சூழ்நிலை சுற்றுப்புற சூழ்நிலை எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அதை பொறுத்தும் இருக்குது, கூட இருக்கிறவங்க எந்த மாதிரி இருக்காங்க அதை பொறுத்தும் இருக்கிறது. அதுதான் ஏறும் கலைக்கான அடையாளம். இதற்கு தான் சொல்லப்படுகிறது ஏறும் கலை. அதனால அந்த மாதிரி அனுபவம் பண்ணுறீங்களா? அமிர்த வேலையில் தனக்குத்தானே பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்களா? இந்த மாதிரி இல்லையே, அமிர்த வேலையில் சோம்பேறித்தனமானது உங்களுக்கு தடையாக இருக்குதா? அந்த மாதிரி அமிர்த வேலை பவர்ஃபுல்லாக இருக்கணும். உலகத்திற்கு லைட் அவர் மைட் வரதானமாக கொடுக்கக்கூடிய அளவு இருக்கணும். பாபா சொல்கிறான், அமிர்த வேலை நினைவில் உங்களை அமிர்த வேலையில் பாபா நினைவில் நீங்கள் திருப்தியாக இருக்கீங்களா? முக்கியமான சப்ஜெக்ட் பாபா சொல்கிறாங்க நினைவு. பாப் தாதா கூட அமிர்த வேலையில் சுற்றி வராங்க. அப்போ கொஞ்சம் பவர்ஃபுல்லான வைப்ரேஷன், பவர்ஃபுல்லில் கொஞ்சம் கம்மி இருக்குது. இது வந்து காடனுடைய அப்சர்வேஷன், கடவுளின் அப்சர்வேஷன். பரமாத்மாவுடைய அப்சர்வேஷன் என்ன? வைப்ரேஷனில் கம்மி இருக்குது, பவர்ஃபுல் வைப்ரேஷனில் குறைவு இருக்குது. நெமிநாத்தா இருக்கிறாங்க, பாபா சொல்கிறாங்க நெமிநாத் ஆயிட்டாங்க, ஆனால் அனுபவமூர்த்தி ஆகலை. நெமிநாத்னா என்ன பண்ணுறாங்க? ரூல்ஸ் பிரகாரம் கரெக்டாக டைமுக்கு வந்து உட்காந்துடுறாங்க, ஆனால் அவங்க அனுபவம் பண்ண மாட்டேங்கிறாங்க. யோகா பண்ணுறாங்க, ஆனால் அனுபவம் இல்லை. யோகாங்கிறது அவங்களுக்கு ஒரு கிரியா, ஒரு காரியம், ஒரு ரொட்டீன் லைஃப் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ முரளி கேட்குறது, அமிர்தவில் பண்ணுறதெல்லாம் என்னது? கரெக்டாக போகிறாங்க, ரிஜிஸ்டரில் என்னுடைய பேர் வந்துருச்சு. ஒரு அஃபீஷியல் எல்லா சென்டர்லேயும் வந்து ரிஜிஸ்டர் போடுறதுக்காக ஒரு பிரதர் இருப்பார், எல்லோரும் வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்து டிக் பண்ணுவார். அதில் பேர் வந்துருச்சு, அப்போ ஓகே முடிஞ்சுது. அதில் பேர் வரணும். ஏன்னா பேர் வரல அப்படின்னா நிறைய பேர் கேட்குறாங்க, உன்னை மாயா வந்து சாப்பிட்டுருச்சா அப்படின்னு. நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படி கேட்குறாங்க, அதனால் பேர் வந்துடணும் அப்படின்ட்டு வந்துடுறாங்க. இதுதான் நெமிநாத். ஒருவேளை அவங்களுக்கு அனுபவம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உட்காருவாங்க, ரொம்ப லகனோடு உட்காருவாங்க. எந்த ஒரு விஷயத்தில் அனுபவம் நல்லா ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அவங்க விரும்பாட்டா கூட அந்த பக்கம் அவங்க இழுக்கப்படுவாங்க. எப்படி உங்களுக்கு வார்த்தைகள் மூலமாக சேவை பண்ணுறதுல ரொம்ப குஷி கிடைக்குது, அதனால் உங்களுக்கு விருப்பாட்டா கூட அதிலே நீங்கள் ஓடுறீங்க. அதே போல் அமிர்த வேலையை பவர்ஃபுல்லாக்குங்க. அந்த நேரத்தில் மனசா சேவையினுடைய அனுபவத்தை அதிகப்படுத்துங்க. கடைசி நேரத்தில் வார்த்தைகள் பேச்சின் மூலமாக சேவை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது, மனதின் மூலமாக தான் சேவையினுடைய சர்டிஃபிகேட் கிடைக்கும். அப்போ இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்னென்னலாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ரூலிங் பவர், கண்ட்ரோலிங். ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் வந்து ரூலிங் பவர், கண்ட்ரோலிங் பவர், அப்புறம் நம்ம ஃபேமிலி மேலே அன்பு, பிராமண ஃபேமிலி. ஒரு பக்கம் பரிவாரம், இன்னொரு பக்கம் ராஜ்யம், ராஜா ஆகணும். அதனால் ராஜா ஆகணும். அதனால் இந்திரியங்கள் அடிமையாயிடக்கூடாது, புத்தியானது நம்ம எதிர் தரப்பில் இருக்கிறவங்க பக்கம் போயிடக்கூடாது. ஜெயிலை விட்டு தப்பிச்சு போன அந்த சமஸ்காரங்கள் அது தானாக திரும்பி வந்துடணும். மனசு அது இஷ்டப்படி எங்கேயோ போயிட்டுருக்கு. அடுத்தது தாட் ப்ராட்காஸ்ட். 10 ஆத்மாக்களை, 2வது ஹோம்ஒர்க்கு, உங்கள் கண்ணு முன்னாடி எமர்ஜி பண்ணி அவங்களுக்கு சகாஸ் கொடுங்க, சக்தி கொடுங்க. புல்டேல எப்போ வேணாலும் அந்த 10 ஆத்மாக்களை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க, அவங்களுக்கு சக்திகள் மற்றும் சகாஸ் கொடுங்க. அந்த 10 ஆத்மாக்கள் யாராக இருக்கணும்? அதே சென்டரு, அதே ரிட்ரீட் சென்டர் இல்லை கூட இருக்கிறவங்க, இந்த பிராமண பரிவாரத்தை சேர்ந்தவங்க, அவங்கள எமர்ஜி பண்ணுங்க, அவங்களுக்கு சகாஸ் கொடுங்க. அதே கீதா பாடசாலையை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் கிராமத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்களாக இருக்கலாம். கடைசி அவங்க உங்களை சுற்றி தான் இதோ இருக்காங்க பாருங்கள். 3வது ஹோம்ஒர்க் வந்து சேவை. உங்கள் ஊரினுடைய மேப்பை உருவாக்குங்க. இப்போ எந்தெந்த இடத்துலலாம் சேவை இன்னும் பெண்டிங்காக இருக்குது, அதாவது மவுண்ட் அப்பில் இருக்கீங்கன்னா மவுண்ட் அப்பினுடைய மேப்பை பாருங்கள், பூகோள வரைபடத்தை பாருங்கள், எங்கெங்கெல்லாம் சேவை பெண்டிங்கில் இருக்குது. அதனால் அந்த மவுண்ட் அப்பில் எத்தனை இடம் இருக்கோ அந்த இடத்துக்கு மேலே பறந்து போங்க.
அந்த எல்லாருக்கும் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சகாஸ் கொடுங்க. அதனால் இப்போ கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி உட்காந்துட்டு உங்கள் சிட்டியினுடைய எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ, எந்தெந்த ஊர் பேர் எல்லாம் ஞாபகம் இருக்கோ அங்கெல்லாம் மேலே போய் சகாஸ் கொடுங்க. ஒரு நிமிஷம். ஓம் சாந்தி. அடுத்து 4வது ஹோம்ஒர்க் வந்து ஒரு க்ளவுடு, ஒரு மேகம் இருக்குது மேலே, உங்கள் ஆஃபீஸுக்கு மேலே, உங்கள் வீட்டுக்கு மேலே இருக்குது. அதில் சக்தி நிறைஞ்சிருக்கு. உங்கள் மேலே அது விழுந்துகிட்டே இருக்குது. உங்களை நிறைச்சிட்டு சக்தியால் நீங்கள் சார்ஜ் ஆகிட்டே இருக்கிறீங்க, டிஸ்சார்ஜ் ஆகிறதே இல்லை. அடுத்தது 5வது ஹோம்ஒர்க் வந்து ஹீலிங் எக்ஸ்பெரிமெண்ட். எப்படி ஹீலிங், எப்படி வந்து ஓம் சாந்தி பவனில் நம்ம இருந்துகிட்ருக்கோம், இதில் எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூம்லேயும் நீங்கள் போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, சூட்சுமமாக அங்கே போகிறீங்க, அங்கே உள்ள வைப்ரேஷனை மாற்றுறீங்க, சுத்தமாக்குறீங்க, மறுபடியும் திரும்பி வந்துடுறீங்க, அடுத்த ரூம் போகிறீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ரூமாக போய் அதனுடைய வைப்ரேஷனை நீங்கள் மாற்றி பாசிட்டிவாக மாற்றணும், அந்த சூழ்நிலையை சுத்தமாக்கணும். அதனால் அட்மாஸ்பியரை வந்து சுத்தமாக்கணும், ஆத்மாக்களுக்கு சேவ் பண்ணணும், ஊர், கிராமம், நகரம் எல்லாத்தையுமே சுத்தமாக்கணும். கிராமம், நகரம் எல்லா இடத்துலையும் போகணும். ராஜ்யம் அங்கே போயிட்டு மேகமாக இருந்து அந்த ஊருக்கு மேலே இல்லாத சிட்டிக்கு மேலே மழையாக பொழியணும். சகாஸ்தி தான். அடுத்து லாஸ்ட்டாக குளோபல் ஹீலிங் யோகா. ஒரு விசுவலைசேஷன் பண்ணலாம். அவ்யக்த பாப்தாதாவினுடைய மடியில் தான் ஃபுல் உலகமும் இருக்குது. அதை வந்து பாபா பார்த்துட்டே இருக்கிறாரு, நம்மளும் அவர் கூட இருக்கிறோம். இதுதான் குளோபல் ஹீலிங் மெடிடேஷன். அதனால் இதெல்லாம் இன்றைக்கி ஹோம்ஒர்க்கு, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இன்றைக்கி பட்டியினுடைய 95வது நாள். ரொம்ப நாள் கடந்து வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்குது. அப்புறம் இந்த எல்லா முரளியினுடைய சேர்த்து ஒரு எக்ஸாம் நடக்கும். எக்ஸாமினுடைய டேட்டு 22ஆம் தேதி. அதனால் இன்றைய கவிதை என்னன்னு பார்க்கலாம். இது பாபா குழந்தைகளால் எழுதப்பட்ட, தலைப்பு கொடுத்து எழுதப்பட்ட பாபாவை பற்றிய ஒரு கவிதை. இன்றைய கவிதையினுடைய தலைப்பு ஓம் சாந்தி. இன்றைய கவிதையினுடைய தலைப்பு குஷி அவ்வளோ இருக்குது. கேட்காதுங்க, அதை பற்றி கேட்டுறாதுங்க, அவ்வளோ இருக்குது. இதுதான் தலைப்பு. வேறொன்றாக மாறுவது, வேறேதேனும் இடத்திற்கு சென்றடைவது, அதைவிட இன்றைய என் மகிழ்ச்சியை நான் விவரிக்க இயலாது. உணர்வுகளின் வெளிப்பாடானது எண்ணம், தீர்மானம், மங்களம், ஆற்றல் நிறைந்த வாழ்க்கை, இவைகள்தான் ஊடகமாகும். சுயதரிசனம், சுய சிந்தனை, சுய பரிவர்த்தனை, தன்னை மாற்றிக்கொள்வது, தன்னை நினைப்பது, தன்னை பார்ப்பது, இதுதான் மோட்சத்தின் வாயிலாகும், மோட்சத்தின் வாசலாகும். சுய பரிசோதனையின் நிலையம் என்பது விடுதலை பெற்ற மனம், யதார்த்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் மனம், சத்தியத்திற்குள் ஜம்ப் செய்வது, இறங்குவது, சுய உணர்வு மற்றும் கடுமையான வாழ்க்கையின் மாற்றமே ஆகும். அதனால் இன்னைக்கு நான் அவ்வளோ குஷியாக இருக்கேன், அதை விவரிக்க முடியாத அளவு குஷியாக இருக்கேன். அதை கேட்காதுங்க, சொல்ல முடியாது என்னால். ஓம் சாந்தி.